வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடாஸ் கையோகா மன்றத்தின் உடற் சிந்தனை உரை வகுப்பு. வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மன்றத்தின் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவ்வகுப்பில் முல்லை பேராசிரியர் பழனிசாமி அவர்கள் மகரிஷி ஞானக்களஞ்சிய பாடல்களுக்கு உடற் சிந்தனை உரையாக விளக்கமளித்து வருகின்றார். இன்று பாகம் 32 தொடங்க உள்ளார்கள். ஐயா அவர்கள் வேதாத்திரிய தத்துவங்களை அலசி ஆராய்ந்து தனது நீண்டகால அனுபவங்களுடன் சேர்த்து எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கமளித்து வருகின்றார். அவரின் சிறப்புகளில் ஒன்று, இன்றைய காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப தனது அறிவை மேம்படுத்தி வருகின்றார். அவற்றை தேவையான இடங்களில் எங்களுடனும் பகிர்ந்து கொள்கிறார். இப்போ சிந்தனை உரை வகுப்பு 32 தொடங்குமாறு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஞானக்களஞ்சியம் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அறிவின் பல நிலைகளின் பெயர்கள், அறிவின் பல நிலைகளின் பெயர்கள் என்ற தலைப்பிலே உள்ள கவி, உருவாய் இயங்குகின்ற அறிவு வாழ்வில் அவ்வப்போ ஆங்காமை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கருவுருவின் பரிணாம சிறப்பு மற்றும் கண்முதலாய் புலன்கள் 5 இயக்கம் ஒக்க மறுவி நிற்கும் பொருள்களின் தன்மைக்கேற்ப மாறி நிற்கும் நிலைகளை சொற்குறிப்பாய் காட்ட பெருகிவிட்ட பெயர்கள் பல, இவை அனைத்தும் பின்தொடரும் கவி மூலம் விளக்கமாகும். அறிவின் பல நிலைகளின் பெயர்கள். காரணம் என்ன என்றால், தத்புருஷ என்று சைவசித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற சிவனின் 6 பண்புகளில் ஒன்று. தத் என்பது இறைநிலை, ஆதிசிவம். புருஷ என்பது அறிவு. எனவே தத்புருஷ என்றால் அறிவே தெய்வம் என்று பொருள். அப்ப அறிவே தெய்வம் என்றால் அனைத்துமாக மாற்றம் பெற்றது எது? இறைநிலைதான் அனைத்துமாக பரிணமித்தன என்ற கருத்திலே எந்த மதமும் எந்த மறைநூலும் முரண்படவே இல்லை. அப்படி என்றால் அந்த ஆதி சிவமாகிய சுத்தவெளி அறிவாக இருக்கிறது என்றால் அனைத்து வரலாற்று நிகழ்வுகளும் அந்த அறிவின் பயணம் தானே. எனவே த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், இந்த பிரபஞ்ச வரலாறு என்பதே அறிவின் பயணம். அறிவேதான் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கின்றன.
இப்ப அந்த அறிவின் தன்மையோடு ஆற்றல் இணைய வேண்டும் இல்லையா? அறிவு வேறு, ஆற்றல் வேறு என்று நாம் இயக்கத்திலே பிரிவு கொண்டாலும் அடிப்படையில் அறிவேதான் ஆற்றலாகவும் எழுச்சி பெற்றது. அறிவேதான் ஆற்றலாகவும் எழுச்சி பெற்றது. எழுச்சி பெற்ற நிலையை, சிவமே எழுச்சி பெற்ற நிலையை ஈஸ்வர் என்ற மற்றொரு வார்த்தையால் குறிப்பிட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்ப சிவத்தின் எழுச்சி நிலை ஈஸ்வர். அதுதான் ஈஸ்டர், ஈஸ்ட் என்ற சொற்கள். எனவே அறிவின் எழுச்சியே, அறிவின் பயணமே அனைத்துமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் அறிவு 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் புரிந்து கொள்வது எப்படி? எல்லாம் ஒன்றே என்பது அத்வைத்தம். சரி, அந்த கோட்பாட்டின்படி எல்லா தோற்றங்களுக்கும் பொருட்களுக்கும் ஒரே பெயரை வைத்தால் குழப்பம்தானே மிச்சமாகும். அதனால் எப்படி ஒரு தாயின் கரு பையிலே ஒரு ஆத்மா உருவாகின்ற போது கரு என்று சொல்கின்றோம். அது வளர்ச்சி பெற்று பிரசவமாகின்ற போது குழந்தை என்று சொல்கின்றோம். அந்த குழந்தை வளர்கின்ற காலத்திலே மாணவன், சிறுவன் என்று சொல்கின்றோம். அடுத்த பருவத்திலே இளைஞன் என்று சொல்கின்றோம். அதற்கு அடுத்து நடுத்தர வயது, பிறகு முதுமை, வயோதிகம், கடைசியாக பிணம் என்று சொல்கின்றோம். இப்ப இத்தனை பெயர்களும் ஒரே ஆத்மாவுக்குத்தானே, ஒரே உடலுக்குத்தானே இத்தனை பெயர்கள். இது மட்டுமா? இன்னும் விரிந்து போகின்ற போது ஒரு மனிதனே இல்லறம் மேற்கொள்கின்ற போது கணவன் என்றும், உடன் பிறந்தவர்களுக்கு சகோதரன் என்றும், மனைவிக்கு கணவன் என்றும், மனைவியின் சுற்றத்தார்களுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்துக் கொண்டும், பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தாய் தந்தை என்றும், பேர குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி என்றும், ஒரே ஆத்மாவுக்கு, ஒரே மனித உடலுக்கு இத்தனை பெயர்கள் இருக்கின்ற போது இறைவனுக்கு எத்தனை பெயர்கள் வைத்தால் அடங்குமா என்ன? அதனால்தான் சொற்கடந்த பொருளே என்பார்கள். அந்த அறிவின் பரிணாமத்தை எந்த சொல்லாலும் அதை முழுமையாக விளக்கிவிட முடியாது. இப்போ 82 லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக அறிவியல் சொல்கிறது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு பெயர் இருக்கும் என்றாலும் அது விஞ்ஞானிகள் அளவில் இருக்குமே தவிர எத்தனை பொதுமக்களுக்கு அது தெரிந்திருக்கும்? ஏதோ ஒரு வகை பறவை, ஏதோ ஒரு வகை விலங்கு சொல்லுவோமே தவிர நமக்கு தெரிந்த இனங்களுக்கு தான் நாய், பன்றி, கழுதை, பூனை என்று பெயர் வைத்துக் கொள்கிறோமே தவிர நம்முடைய கணிப்புக்கே, அறிவுக்கே எட்டாத எத்தனையோ விலங்கினங்கள் உண்டல்லவா? அப்ப அத்தனைக்கும் பெயர் வைத்தால் இறைவனுக்கு எத்தனை பெயர்கள்? அதனால் அப்பர் சொல்வார், ஓர் நாமம் ஓர் உருவம் இலாதானை 1000 நாமத்தால் நாம் பாடி தெல்லெனும் கொட்டோமோ. அவனுக்கு ஒரு பேரும் கிடையாது, உருவம் கிடையாது. ஆனால் நாம் அவனுக்கு வைத்த பெயர்களோ எண்ணிறந்த. அதை கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்வார், இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். அது எப்படி மனிதன் வடித்த சிலைகளில் இறைவன் வாழ முடியும்? எங்கிருந்து வந்து இங்கே வாழத் தொடங்கினான் என்றால் அது எந்த வகையான சிலையாக இருந்தாலும் ஒரு கெட்டி பொருள் தானே. பஞ்சலோகமோ, கல்லோ, பளிங்கோ ஒரு கெட்டி பொருள் தானே. அப்ப கெட்டி பொருள் என்பது பஞ்சபூதத்தில் 5வது தத்துவம்.
5க்கு மூலம் 4, 4க்கு மூலம் 3, 2, 1, அதற்கு மூலம் சுத்தவெளி. அப்ப எல்லாமே இறைவனாகவே பார்க்கின்ற அந்த தெளிவு, பக்குவம், அனுபவம் கிடைக்கின்ற போது எங்கேயும் பேதப்படுவதே இல்லை, முரண்படுவதே இல்லை கருத்துக்கள், தத்துவங்கள். அனுபவத்தில் இதுதான் இறைநிலை என்று உணர்கின்ற வரைக்கும் இதுதான் கடவுள் என்று சிலையை வணங்குகின்றோம். அனுபவத்தில் அரூபமான இறைநிலையை உணர்ந்த பிறகு இதுவும் கடவுளே என்று வணங்குகிறோம். இரண்டுக்கும் என்ன பேதம்? அதெல்லாம் மகிழ்ச்சி சொன்னார்கள், 7 வயதிலே பிள்ளையாரை நான் கடவுள் என்று வணங்கிய போதும் 35 வயதிலே ஞானம் பெற்ற பிறகு இதுவும் கடவுளே என்று வணங்குகின்ற போதும் நான் பேதம் காணவில்லை என்றார். ஏனென்றால் கீதையிலே ஒரு அற்புதமான கருத்து உண்டு. எதற்காக இந்த யுத்தத்தை செய்ய மாட்டேன் என்று தவிர்க்க நினைக்கிறாய்? இவர்கள் எல்லோரும் உனக்கு உறவு, நட்பு, தாத்தா, ஆச்சாரியார் என்ற பந்தம் தானே. சரி, இவர்கள் எல்லாம் என்றைக்கும் இப்படி இருக்க போகிறார்களா? எல்லோருக்கும் சாவு ஒன்று உண்டுதானே, ஒரு நாள் போகத்தான் போகிறார்கள். சரி, ஆத்மாவுக்கு அழிவு உண்டா? உடல் அழிகிறது, அழிகின்ற தேகத்திற்கு மூலப்பொருள் அழிவில்லாத ஆத்மா. அப்ப ஆத்மா அதை நீரிலே நனையாதது, நெருப்பிலே பொசுங்காதது, காற்றிலே உலராதது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருப்பது. ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை என்றால் நீ யாரை கொல்ல போகிறாய்? கொல்ல முடியாத ஆத்மாவை உன்னால் கொல்ல முடியாது. பிறகு ஏன் அஞ்சுகிறாய்? அப்போ ஆத்மாவுக்கு இறப்பு இல்லை என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, உடல் அழியக்கூடியது என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, 2 வகையிலையும் ஒன்றுதானே. அழிய போன்ற உடலை பற்றி உனக்கு என்ன கவலை? அழிவதால் ஆத்மாங்கிற போது கவலைக்கு இடமே இல்லையே. அது போல ஒரு சிலை என்பதை தெய்வம் என்று ஏற்பதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அது பஞ்சபூத சேர்க்கை என்று தெளிவருகின்ற போது அதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்போ சிலையே தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டாலும், இல்லை அருவம்தான் சிலையாக உருப்பெற்றிருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டாலும், 2 வகையிலேயும் ஒரே விடைதான், எல்லாம் பரம்பொருளின் திருவிளையாடல்களே. எங்கோ இருந்து இன்னொன்று வந்தால் தானே இது வேறு பொருள், அது வேறு பொருள்னு சொல்ல முடியும். பூர்ணத்தில் இருந்து பூர்ணம் வெளிப்பட்ட பிறகு பூர்ணமே எஞ்சி நிற்கிறது என்கிறது உபனிஷத். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வெளிப்பட்ட பிறகு பூர்ணமே எஞ்சி நிற்கிறது. அப்ப பூர்ணம் என்பது முழுமை, முழுமையிலிருந்து ஒன்று எடுக்கப்பட்டது முழுமைதான். அப்ப முழுமையிலிருந்து முழுமை வெளிப்பட்ட பிறகு மிச்சம் என்ன? அது முழுமையேதான். அதனால் எல்லாம் ஒரே பொருள், சுத்தவெளி, ஆதிசிவம். அதே பொருளை அதனுடைய இயல்பு நிலையிலே, அரூப நிலையிலே அறிகின்ற அனுபவமே ஞானம். அப்படி அறிவின் பல நிலைகளின் பெயர்கள் அனைத்தும் எதற்குள் அடங்கும் என்றால், பேரறிவு என்ற ஒரு சொல்லுக்குள் அத்தனை எல்லை கட்டப்பட்ட அறிவும் அடக்கம் பெற்றுவிடும். பேரறிவுக்கு மேல் ஒன்றை புதிதாக கண்டெடுக்க முடியாது. அதனால் நாம் காண்கின்ற உலக தோற்றங்களில், ஜீவராசிகளில், உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற அனைத்தும் அதே தத்புருஷ என்ற இறைநிலையின் பேரறிவின் பல்வேறு பின்ன தோற்றங்களே, துண்டுபட்ட தோற்றங்களே. சரி, அப்படி பார்க்கின்ற போது எந்தெந்த வகையிலே அறிவின் நிலைகளை நாம் காண்கின்றோம்? முதல் நிலை
அருவாய் உருவாய். திருப்புகழிலே அற்புதமான ஒரு கவி உண்டு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரியாருடைய அற்புதமான கவி ஒன்று உண்டு. என்ன சொல்ல வருகிறார்? உருவாக இருப்பதும் நீயே, அரூபமாக இருப்பதும் நீயே, உண்டு என்று மதிக்கப்படுவதும் நீயே, இல்லை என்று மறுக்கப்படுவதும் நீயே, கருவாக வந்ததும் நீயே, உருவாக தரமாற்றம் பெற்றதும் நீயே, மணியாக இருப்பதும் நீயே, அதில் பிறக்கின்ற ஒளியாக இருப்பதும் நீயே. இப்படி எல்லாமே நீயாக இருக்கின்ற போது அதை ஏன் என்னால் அறிய முடியவில்லை? அதுக்கு ஒரு குரு அவசியம். குருவென்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே என்கிறது திருமந்திரம். எனவே தகுந்த குரு மூலம் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இறை தத்துவமோ தெய்வ நீதியோ எந்த காலத்தும் ஒரு பக்தனுக்கு புரியாது. வெறுமனே கோவில்களில் உருண்டு உருண்டு வணங்குவதால் மட்டுமே ஞானம் வந்து விடுமா? அது ஆன்மீக பயணத்தில் எல்கேஜி பாடம். போய் சேர வேண்டிய இடமோ பிஹெச்டி. பிஹெச்டி என்றால் பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி, பிசிக்ஸ் லீட் டு என்ன சொல்லுவோம், டெஸ்டினேஷன். பிசிக்ஸ் லீட்ஸ் டு டெஸ்டினேஷன், இது விஞ்ஞானம். பிலாசபி லீட்ஸ் டு டிவைனிட்டி, இது தத்துவ ஞானம். இரண்டுக்கும் ஒரே பிஹெச்டி தான். பிசிக்ஸ் என்றாலும் பிலாசபி என்றாலும் ஒரே பிஹெச் தான். டெஸ்டினேஷன் என்றாலும் டிவைனிட்டி என்றாலும் ஒரே டி தான். ஸோ அறிவியல் பூர்வமாக பிஹெச்டி என்று வைத்துக் கொண்டாலும் சரி, தத்துவ ரீதியாக பிஹெச்டி என்று வைத்துக் கொண்டாலும் சரி, இருப்பது ஒரே சுத்த வெளிதான். அதனால் அரூபமாக இருப்பதும் இறைநிலை, ஒரு பொருள். அறிவுக்கு ஒரு பெயர் அரூபம். சரி, அனைத்துமாக தோற்றங்களில் வருகின்ற போது எத்தனை பெயர்கள்? உலகம், வேறு மொழியில பிரபஞ்சம், யூனிவர்ஸ், காஸ்மாஸ், கேலக்சிஸ், மண்டலங்கள், சூரியன்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், பஞ்சபூதங்களுக்கு பேரு. எண்ணி சொல்ல முடியுமா எத்தனை நாமம் என்று? எல்லாமே இறைவனுடைய பரிணாமத்திற்கு வைக்கப்பட்ட அடையாள பெயர்களே. அதனால் பைபிளில் பின்பகுதியில் அற்புதமான ஒரு வசனம் உண்டு. இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், பிறகு அடக்கம் செய்தார்கள். அவருடைய அங்கியை எடுத்து, அவருடைய பொருட்கள் எல்லாம் எடுத்து அங்கிருந்த காவலர்கள் சீட்டு போட்டு அவருக்கு ஒன்று எடுத்துக்கொண்டார்கள். கடைசியாக அவருடைய அங்கி ஒரே ஆடையா இருந்தது. இதை யார் எடுத்துக்கொள்வது என்பதற்காக அவர்களுக்குள்ளே சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் என்று ஒரு குறிப்பு உண்டு. மிக அற்புதமான வசனம் இது, மிக அற்புதமான வசனம். அதாவது இயேசுவின் மற்ற பொருட்கள், பாதரட்சைகள் எல்லாம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவருடைய அங்கியோ அது நம்மை போல கீழாடை, மேலாடை, உள்ளாடை எல்லாம் கிடையாது. அது ஒரே துணியாக, ஒரே அங்கியாக இருந்தது. சரி, அதை துண்டு போட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் எடுக்கல? சரி, யாருக்கு உடைமை என்று சீட்டு போட்டு குலுக்கினார்கள். யாருக்கு வந்து அவர் எடுத்துக்கிட்டார். இது சைவ சித்தாந்தத்தில் உள்ள ஒரு திருவிளையாட புராணத்தினுடைய கதையோடு ஒத்துப்போகும். நாரதர் வர்றார் கைலாயத்துக்கு. கையில் ஒரு மாம்பழம். இது ஞானப்பழம். யாருக்கு தகுதி உண்டோ அவர்கள் இதை புசிக்கலாம். சரி, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அறுத்து கொடுத்துடலாமே. அறுக்கக்கூடாது, அதை முழுசாதான் சாப்பிடணும். அப்போ பைபிளிலே எப்படி ஆடை கிழிக்க கூடாது, ஒற்றை ஆடையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லப்படுகிறதோ, அதே போல இங்கே மாம்பழத்தை அறுக்கக்கூடாது. சரி, ஒன்னா சாப்பிடணும், முழுசா சாப்பிடணும்னு சொன்னா யாருக்கு தகுதி இருக்கு? 2 குழந்தைகள் இருக்காங்க.
சரி டெஸ்ட் வை, யார் பாஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட், அவார்டு. சரி டெஸ்ட் வச்சாங்க. யார் இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறார்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் இந்த பிரபஞ்சத்தை மூலப்பொருள் என்ன என்று அறிந்து கொள்கிறார்களோ. எத்தனையோ தோற்றங்கள், ஆனா மூலப்பொருள் ஒன்றே ஒன்று தானே. அதை யார் அறிகிறார்களோ அவர்களே ஞானம் பெற்றவர்கள். சரி, இது பஞ்சபூதத்துக்கு பொருந்தும். பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதம். ஜீவன்களிலே யார் அனைத்து ஜீவன்களிலும் இருக்கின்ற ஆத்மா ஒன்றே என்று அறிகிறார்களோ அவர்களுக்கும் தகுதி உண்டு. இது அறிவிக்கப்படாத சரத்து, நிபந்தனை. சரி, விநாயகர் பார்த்தாரு, மூஞ்சூர் வாகனத்தில் உலகத்தை சுத்த முடியுமா என்ன? சரி, தாய் தந்தை தான் உலகம் என்று தாய் தந்தை வணங்கி வந்தார், மாம்பழத்தை பெற்றுக்கொண்டார். எந்த ஒரு ஜீவனுக்கும் கரு தாய் தந்தை மூலமாகத்தானே, தந்தை தாய் ஈரோயிரும் ஒன்று சேர்ந்து. சோ அப்படி அந்த கருவாக இருக்கின்ற சித்தாக இருக்கின்ற உயிரை அறிந்த நிலையில சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெறுகிறார். சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்ட சித்தாந்தியாக விநாயகன் வெற்றி பெற்றான். சரி, எவ்வளவு பெரிய உலகம் அப்படியே சுற்றி வந்தார் முருகன். எல்லாம் பார்த்து தெளிந்த பிறகு என்ன தெரிய வந்தது என்றால், வேதம் என்ற இறை துகளே, வேதம் என்ற இறை துகளே யாண்டும் விரிந்து கிடக்கிறது, இதுவே பிரபஞ்சம் என்று வேதத்துக்கு உட்பொருளாக வேத நாயகனாக சிவனை கண்டபோது வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். அப்ப யாருங்க வெற்றி தோல்வியே கிடையாது. சித்தத்துக்கு அந்தமாக சிவனை கண்டது சித்தாந்தி, விநாயகன் வெற்றி பெற்றார். உயிருக்கு மூலப்பொருள் இறை துகள் வேதம், வேதத்துக்கு நாயகனாக வேத நாயகனை அறிந்த போது வேதாந்தியாக முருகன் வெற்றி பெற்றான். இப்படி அந்த ஞான பழம் என்பது அது பங்கு போட முடியாது. ஞானம் ஒன்றுதான், அது முழுமைதான், அது எல்லோருக்கும் முழுமையாகத்தான் உணரப்பட வேண்டும். ஒரு படிக்காதவனை படிக்காதவன் சொல்லுவோம். படித்தவர்களிலே இவர் எலிமெண்டரி படித்தவர், இவர் ஹைஸ்கூல் 10th படித்தவர், இவர் +2 படித்தவர், இவர் கிராஜுவேட்டு, இவர் போஸ்ட் கிராஜுவேட்டு, இவர் பிஹெச்டி ஹோல்டர், இல்லை இவர் மல்டிபிள் டிகிரி ஹோல்டர் சொல்லலாம். ஆனால் ஞானத்தில் இவர் கால் ஞானிங்க, இவர் அரை ஞானிங்க, இவர் முக்கால் ஞானிங்க, இவர் முழு ஞானிங்கன்னு பிரிக்க முடியுமா? ஞானம் ஞானம் ஒன்றுதான், அது முழுமையானதுதான். முழுமையை உணர்ந்தால் மட்டுமே ஞானம். பின்னப்பட்டதுமே ஞானம் அல்ல, பின்னப்பட்டதுமே ஞானம் அல்ல. அதனால் சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதுவே பைபிளிலும் சொல்லப்படுகிறது. இப்படி இறைவனுடைய ஒரே அம்சம், ஒரே தத்துவம், எத்தனை மகான்கள் எத்தனை கோணங்களிலே எத்தனை சொற்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு தந்து சென்றிருக்கிறார்கள். எனவே அருவாய் உருவாய் இயங்குகின்ற அறிவு வாழ்வில் அவ்வப்போ ஆங்கு அமை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. இது மட்டுமா? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பருவத்திலேயும் ஒவ்வொரு அறிவுக்கு தகுந்தாற் போல பல விஷயங்களை கற்றுக்கொண்டே வருகிறான், உணர்ந்து கொண்டே வருகிறான், தெரிந்து கொண்டே வருகிறான். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வரும் என்று யாருக்காவது தெரியுமா? ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப இன்றைக்கு வந்துவிட்டது இல்லையா? இன்னும் நாளைக்கு என்னென்ன வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? விஞ்ஞானத்தின் பிரசவங்கள் என்னென்ன என்பது யாருக்கு தெரியும்? வரத்தான் போகின்றன. அதுக்கு எல்லை கிடையாது, விஞ்ஞானத்திற்கு எல்லை கிடையாது. இப்படி அறிவு வாழ்வில் அவ்வப்போ ஆங்கு அமை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கரு உருவின் பரிணாம சிறப்பு மற்றும் கரு உருவின் பரிணாம சிறப்பு மற்றும்
இறைநிலை கரு கிராவிட்டி. அழிஞ்சு எழுச்சி பெற்ற நிலை எழுச்சி, இயக்கம், சுழற்சி, எதிரலை, விரிவலை, பிறகு காந்தம். அப்ப ஒரு இயக்கத்திற்கு எத்தனை பெயர்களை வைத்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாருங்க. அதுவே அணு முதல் பஞ்சபூதங்களாகி இப்படி எல்லாம் வருகிறது. அப்படி கரு உருவின் பரிணாம சிறப்பு மற்றும் கண் முதலாய் புலன்கள் 5 இயக்கம் ஒக்க. புலன்களிலே முதல் புலன் தொடு உணர்வு தான். இங்கே கண் முதலாய் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க என்றால், நாம் பார்க்கின்ற பொருள்தான் உணர்கின்றோம். ஸோ பர்செப்ஷன் என்றால் பார்வையின் மூலமாகத்தான். தொடு உணர்வு என்பதெல்லாம் ஏதாவது தெரிந்தால் புரிந்து கொள்கிறோம், தொட்டாங்க என்ற ஒரு உணர்வு தான். ஆனால் கண்கள் வழியாக எத்தனை தோற்றங்களை பார்க்கிறோம், எத்தனை மனிதர்களை, ஜீவன்களை பார்க்கிறோம், எத்தனை பேதங்களை பார்க்கிறோம். அதனால் பொறிகளிலேயே புலன்களிலேயே மிக மிக அதிக அனுபவத்தை தரக்கூடியது கண்கள். அதனால் கண் முதலாய் புலன்கள் 5 இயக்கம் ஒக்க. கண்ணிலே இயக்கம் இருக்கு. பிறவிலேயே ஒருத்தருக்கு பார்வை இல்லை என்றால் அவரால் எந்த பொருளை அடையாளம் காட்ட முடியும்? சரி, பார்வை கோளாறு இருக்கு, மங்களா தெரியுது, அவரால் எந்த பொருளை தெளிவாக விளக்க முடியும்? தூரத்தில் இருக்கிற பொருள் 30 மைல் வரைக்கும் தான் கண் பார்க்க முடியும். அதற்கு தூரமாக போனா கண்கள் பார்க்க முடியாது. அப்போ கண்களுக்கு எட்டவில்லை என்பதனால் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்போ அருகிலே போனால் தெரிகிறது. இப்படி கண்கள் முதலாய் புலன்கள் மூலம் இயக்கங்கள் ஒக்க எத்தனையோ அனுபவங்கள். மருவி நிற்கும் பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப. அது மட்டுமல்ல, மருவி நிற்கும் பொருள்களின் தன்மைக்கு ஏற்ப 2 வகையில. ஒன்று, இந்த வேண்டல் வளம், இது தமிழ் சொல். இது வண்டவாளம் என்று மருவி போட்டுச்சு இல்லையா? இப்படி எத்தனையோ சொற்கள் மருவி விடுகின்றன அல்லவா? இன்னொன்று இணைப்பு, மருவுதல். அந்த இணைப்பிலே புது புது தோற்றங்கள் ஜீவன் உருவாக்கி கொண்டே போகும். ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரோஜன், 2 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் 2 ஹைட்ரோஜன் சேர்ந்தா அது திரவ பொருளாக நீராக மாறிவிடுகிறது. இப்படி ஒன்றோடு ஒன்று எத்தனையோ ஃபெர்மெண்டேஷன், காம்பினேஷன் சொல்லுகிறோமே, அது போல எத்தனையோ மாற்றங்கள். இதை கண்ணசுரை கவியில மிக அற்புதமான வரிகள். கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. கூட்டும் இசை 7 சுரங்கள், கூட்டின் முறை, இப்படி இப்படி எல்லாம் 1 இன்னோடு சேர்க்கலாம், 2 இன்னோடு சேர்க்கலாம், 4 இன்னோடு சேர்க்கலாம். கூட்டின் முறை இது இசைக்கு மட்டும்தானா? உலகத்துக்கு கணக்கு போட்டா எத்தனை எண்ணி சொல்ல முடியும்? அவ்வளவு காம்பினேஷன் போட்டிருக்கிறான் இறைவன். அப்போ மனிதன் பெருமைப்பட முடியுமா, நான் எவ்வளவு பெரிய வித்வான் தெரியுமான்னு? ஸோ நீ வெறும் இசை அளவிலே தான் உனக்கு காம்பினேஷன் தெரியுமே தவிர, இந்த உலகத்தில் உனக்கு எட்டாத எத்தனையோ காம்பினேஷனா போட்டு வச்சிருக்கிறேன்ப்பா. எனவே இந்த கதையில் எங்கிட்ட விடாத. கூட்டும் இசையும் கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்லாத. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. அறிவாய் மனிதா, உன் ஆணவம் பெரிதா. அப்ப சுத்தவெளியின் அசைவுதான் இறைத்துகள், இறைத்துகளின் சேர்க்கைதான் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களின் தரம் மாற்றம் தான் ஜீவன்கள், ஜீவன்களின் பரிணாமம் தான் மனிதன், மனிதர்களின் சேர்க்கை தான் குழந்தைகள். இப்ப எத்தனை! இப்படி மருவி நிற்கும் பொருள்களின் தன்மைக்கேற்ப மாறி நிற்கும் நிலைகளை சொற்குறிப்பால் காட்ட எத்தனையோ மாற்றங்கள், தோற்றங்கள், இயக்கங்கள், ஜீவன்கள்.
அப்ப சொற்குறிப்பால் காட்ட மாறியிருக்கும் நிலைகளை சொற்குறிப்பாய் காட்ட பெருகிவிட்ட பெயர்கள் பல. எத்தனை பேரு சொல்ல முடியும்? பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் புதுசா பேர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல மொழிகளை தேடி கண்டுபிடிச்சு அர்த்தம் புரியாத வார்த்தைகளை எல்லாம் பேரா வச்சுக்கிறாங்கல்ல. அப்ப இன்னும் எத்தனையோ புதிய புதிய சொற்கள் வரலாம் இல்லை? இப்படி பெருகிவிட்ட பெயர்கள் பல. இவை அனைத்தும் பின்தொடரும் கவி மூலம் விளக்கமாகும். இதை அடுத்து வரக்கூடிய கவிகளிலே இவையெல்லாம் எப்படி வந்தன என்ற வரலாறு விளக்கப்படும் என்ற முன்குறிப்போடு இந்த கவியை நிறைவு செய்கின்றார் மகர்ஷி அவர்கள். ஐயா, அடுத்த கவி அறிவும் புலன்களும். இப்போ எத்தனையோ பெயர்கள், அதிலே கண் முதலாய் புலன் ஐந்தும் என்ற ஒரு கருத்து வந்தது. அதை ஒட்டி ஒரு விரிவாக்கம் அறிவும் புலன்களும். இப்ப புலன் என்பது என்ன? தெரியாத ஒன்றை தெரியப்படுத்துவது புலன். இப்போ காவல்துறையிலெல்லாம் புலன் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த குற்றவாளி யாருன்னு தெரியல, குற்றம் நிகழ்ந்த விதம் தெரியல, அப்ப எல்லாவற்றையும் தோன்றி துருவி கண்டெடுக்கணும் இல்லையா? அப்ப புலன் விசாரணை. அது போல ஏன் புலன் என்ற சொல் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் வைக்கப்பட்டது என்றால், இந்த புலன்கள் இல்லை என்றால் எதையுமே உணர முடியாது. எதையுமே உணர முடியாது, எந்த அனுபவமும் கிடையாது. அது மட்டுமல்ல, உயிர் மனிதன் என்ற சொல்லுக்கு அருகதையற்று போகும், ஜடம் என்றுதான் சொல்லுவாங்க. அதனால் 5 புலன்களும், அதிலே கூட உணர்புலன் செயல்புலன் என்று 5 10 புலன்களாக பிரித்து பேசப்படும். ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று பகவத்கீதையிலே 4வது அத்தியாயம், ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஒரு சாப்டர்ல 2 கான்செப்ட் உள்ளடங்கி இருக்கு. ஒன்று ஞான சந்நியாசம், மற்றது கர்ம சந்நியாசம். இந்த ரெண்டும் சேர்ந்தது ஞான கர்ம சந்நியாச யோகம். அப்ப ஞான சந்நியாசம் என்ன, கர்ம சந்நியாசம் என்ன என்றால், இதை நான் தான் செய்தேன் என்று பெருமை பாராட்டுகிறோம் இல்லையா? அதை தவிர்ப்பது, இறைவன் என்னை கருவியாக கொண்டு இந்த காரியத்தை செய்தான் என்று இறைவனுடைய கருவியாக தன்னை பாவனை செய்து கொண்டு நான் செய்தேன் என்ற அந்த அடையாளத்தை விட்டுவிட்டால் அது கர்ம சந்நியாசம். சரி, 5 உணர்வு புலன்கள் வழியாக, மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற புலன் வழியாக உணர்கின்றோம். தொடு உணர்வு, சுவை, வாசனை, பார்வை, ஓசை என்று 5 புலன்கள் வழியாக பஞ்ச பூதங்களின் தன்மாற்றங்களை உணர்கின்றோம். அப்படி உணர்கின்ற போது யார் உணர்கிறார்கள்? கண்ணாலே காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. பேசியதே நான் இல்லை, கண்கள் தானே. நினைத்ததே நான் இல்லை, நெஞ்சம் தானே. சினிமா பாட்டுதான். என்ன அர்த்தம்? கண்ணாலே காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை. அப்ப புலன்கள் வழியாக பார்த்தது யார்? புலன்கள் தனியா பார்க்க முடியாது. கண்ணு திறந்திருக்கு, பார்க்கிறோம். கவனம் எங்கேயோ இருந்து வச்சுங்களேன், பார்த்தேன்னு சொல்லுவாங்களா? ஐயோ கவனிக்கவே இல்லை, நீங்க வந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கண்ணிலே பட்டதெல்லாம் உணர முடியும் என்று சொன்னால், கண்ணில் விழுந்ததில்ல பிம்பம், ஏன் உணரல என்றால், கண்கள் என்ற புலன் வழியாக காண்பது அறிவு. அறியும் திறனுடைய அறிவுக்கு 5 புலன்களும் வாசல்கள்.
அதனால் அறிவது யார் என்ற உணர்வு வருகின்ற போது இந்த 5 புலன்களும் அதில் பெறக்கூடிய ஐவகையான சுகபோகங்களும் எல்லாமே காந்த தன்மாற்றமே, அறிவின் உணர்தலே. இப்ப நான் ஒன்றுமே இல்லை, நான் துய்த்தேன் என்பதற்கு ஒன்றுமே இல்லை. இது ஞான சந்நியாசம். இப்படி இந்த உணர்புலன்கள் செயல் புலன்களில் இருந்து நான் என்பதை நீக்கிவிடுவது சந்நியாசம். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே சந்நியாசம், துறவு. அப்படி அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன். எல்லாரும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளும் பழக்க வேண்டியதில்லை, அது பழகி வச்சிருக்குது. எனவே அறிவை புலன்களில் அதிக நாள் பழகினேன். அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. இப்ப வாழ்கின்ற மக்களிலே இந்த 5 கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்கள் அல்லது அதை ஆளுமை செய்யக்கூடிய திறம் வாய்த்தவர்கள் எத்தனை பேருங்க? நீங்க ஹோட்டலுக்கு போனா தெரியும், இல்ல விருந்துக்கு போனா தெரியும். டயபெட்டிஸ் நோய் இருந்தாலும் கூட அங்க 2 இனிப்பை சாப்பிட்டுட்டு அப்புறம் மாத்திரை கொஞ்சம் கூட்டி மாத்திரை சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிற டயபெட்டிக் நோயாளிகள் எத்தனை பேர்? இல்லை ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கூட அந்த அல்வாவை சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்து 2 கொலஸ்ட்ரால் மாத்திரை போட்டுக்கலாம் நினைக்கிறவங்க எத்தனை பேர்? அப்போ உலகத்தில் பல நோய்களுக்கு காரணம் நாக்கு. இது தின்னும் கெடுக்கும், பேசியும் கெடுக்கும். அதனால்தான் 5 புலன்களிலே மிக முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டிய புலன் யா காவாராயினும் நா காக்க. எதை காப்பாற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாக்க முதல்ல காப்பாத்து. ஏன்னா அது 2 வகையிலும் ஆபத்து. தின்னு உடம்பு கெடுக்கும், பேசி உறவை கெடுக்கும், இல்லையா? அதனால் இந்த புலன்வழி வாழ்க்கையே சாஸ்வதம் என்று நம்புகின்ற மக்கள் மனதில் எப்படி ஆத்ம ஞானம் கிடைக்கும்? அதாவது 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி இவற்றை அடைவதற்காகவே, துய்ப்பதற்காகவே, காத்துக்கொள்வதற்காகவே வளர்த்து கொள்கின்ற அறிவும் கையாளும் நுட்பங்களும் செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை. இந்த 5 வாழ்க்கையில ஆத்ம லாபம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, ஒன்றும் கிடையாது. ஆத்மாவுக்கும் இந்த புலன்வழி வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்க. அதனால தான் எவ்வளவு புலன் சுகங்களை துய்த்திருந்தாலும் எல்லோருடைய மனசுல ஒரு காலகட்டத்தில் ஒரு கேள்வி வரும். என்னத்தை சம்பாதிச்சு, என்னத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டாம் போ, ஏன் என்ன குறைச்சலு, இன்னும் என்ன வேணும் என்று கேட்டால் என்ன விடை? தெரிந்திருந்தா எப்போ மனவளக்கலைக்கு வந்திருப்பாங்க. அப்ப இந்த கேள்வி கேட்பது யார்? இந்த கேள்வியை எழுப்புவது யார்? என்ன சுகம் வேணும் இதுக்கு என்றால் இந்த கேள்வி ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. தாயின் கருவிலே முதல் உருவானது நான் தான். என்னுடைய பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னை கட்டினேன். இந்த உடம்பையே பதிவுகளுக்கு தகுந்தாற் போலதான் கட்டினேன். பிரசவமாவதற்கு ஊக்க சக்தி தந்ததும் நான் தான். பிறந்த பிறகு பல வகையான அனுபவங்களை, உணர்வுகளை தந்ததும் நான் தான். சிந்தனை, எண்ணம் என்பதற்கு மூலக்கரு நான் தான். நீ பெற்ற அத்தனை பட்டங்களுக்கும், செல்வங்களுக்கும், பதவிக்கும்
மூலப்பொருள் நான் தான். நீ துய்த்த அத்தனை சுகபோகங்களுக்கும் மூலப்பொருள் நான் தான். இத்தனைக்கும் நான் தான் மூலம். எனக்கு நீ என்ன செஞ்ச? அதத்தான் எண்ணத்தை சம்பாதிச்சு, எண்ணத்தை அனுபவிச்சு, என்ன சுகத்தை கண்டேன் போன்னு சொல்லுதே, இது ஆத்மாவின் புலம்பல். அப்புறம் எப்படி நிம்மதி வரும்? ஸோ 1000 இருந்தும் வசதியில் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன்? குட் பீப்புள் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், பேட் பீப்புள் ஹாவ் பீசஸ் ஆஃப் மைண்ட். சுக்கலாக போன மனங்கள், அது ஒன்றா இருக்காது. சுக்கலாக போன மனங்கள். சுக்கலான பிறகு சேர்க்கிறது எப்படி? சேர்த்தால் தானே ஒன்றாக முடியும், ஒன்றுபடுத்த முடியும். அதனால் அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. ஐம்புலன் கவர்ச்சியிலேயே மனித வாழ்க்கை மயக்கத்திலே பிறந்து, மயக்கத்திலே வாழ்ந்து, மயக்கத்திலேயே முடிந்து போகின்ற அவலம். மயக்கத்தில் பிறப்புதான் வாழ்க்கை. அதான் சித்திரை. சித்து என்றால் உயிர், திரை என்றால் மறைவு, மயக்கம். அப்போ ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போது மயக்கத்தில் தான் ஜனிக்கிறது, மயக்கத்தில் தான் கருவாகிறது. ஆனால் வாழ்ந்து முடிகின்ற வரைக்கும் மயக்கத்திலே வாழ்ந்து போனால் இவன் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் என்ன அடையாளம், என்ன முன்னேற்றம் சொல்லுங்க? வெறும் பதவியும் பணமும் தான் முன்னேற்றமா? ஆத்மாவுக்கு என்ன முன்னேற்றம்? ஸோ ஆத்மா பரமாத்மாவை அறிந்தால் தானே முன்னேற்றம், முழுமை, நிறைவு. அதை பெறவில்லை என்றால் இது குறைபட்ட வாழ்க்கை தானே. குறைபட்ட வாழ்க்கை ஆத்மா எப்படி ஏற்றுக்கொள்ளும்? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலைமீது விழுந்த பின்னு எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உனை மறந்தேன். வெறும் சிலைகளை வைத்துக் கொண்டு சுத்தி சுத்தி வணங்கி வருவதனால என்ன லாபத்தை கண்டாங்க மக்கள்? இதெல்லாம் மூலத்தை அறிந்து பார்க்க வேண்டும். எனவே அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. சரி, இருந்து விடுதலை பெறுவது எப்படி என்றால், அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். இதுதான் ஆன்மீக பயிற்சியின் முதல் சுவடு, முதல் பாடம், பாடம். அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். எதை பார்த்தாலும், கேட்டாலும், உணர்ந்தாலும், படித்தாலும் ஏன், எப்படி என்று ஆராய்ந்து பார்ப்பது. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை பார்த்தாலும் எப்படி வந்தது யோசிச்சு பாருங்க. எப்படி வந்தது? இப்போ ஆகாயத்துல மழை மேகங்கள் திணிவாக கூடுகின்றன. அப்படி அணுக்கள் கண்டென்ஸ் ஆகும்போது மின்னல் வெளிப்படுகிறது. அந்த மின்னலை கவனிச்சு பாருங்க. ஒரு புள்ளியில் துவங்குகின்ற வெடிப்பு அப்படி இப்படி வருது பாருங்க. அந்த கோடுகளை அப்படியே வரைந்து பாருங்க. அது தலைகளை திருப்பி வைங்க. இதுதான் ஒரு செடியின் தோற்றம். இதுதான் ஒரு செடியின் தோற்றம். இப்போ ஒரு செடி ஏன் இப்படி வளர வேண்டும் என்று கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்லுவாங்க? செடி அப்படியே தோசை மாதிரி போயிருக்கலாம் இல்லையா? இல்லை அப்படியே ஒரு ஒரு மணல் குன்று மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கலாம். ஏன் அது தண்டு, கிளைகள், இலைகள் இப்படியெல்லாம் தோற்றம் பெறணும் என்றால், அணுவின் வெடிப்பே ஒரு மரத்தின் தோற்றம் தான். அப்ப இதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது விஞ்ஞானத்திற்கும் எட்டாத கேள்வி என்ன? ஏன் அந்த அணு வெடித்த போது ஒரு மரம் போன்ற தோற்றத்திலே மின்னல் அடித்தது? இல்லையா? இதுக்கு எந்த விஞ்ஞானியாவது பதில் கண்டுபிடிக்க முடியுமா? சோ விஞ்ஞானத்தாலும் விடை காண முடியாத வினாக்கள் உண்டு.
அது சுவாமி சொன்னாங்க, சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. இயற்கையின் பரிணாமத்தில, தோற்றத்தில அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இதை யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு மின் சக்தி மின்னலாக வெளிப்படுகின்ற போது எந்த வடிவத்தில் தோற்றப்படுகிறதோ அதே தோற்றத்தில் தான் ஒரு விதையிலிருந்து செடி முளைக்கின்ற போதும் அது கிளைகள், இலைகள், தண்டு இப்படி வளர்கிறது. எனவே பஞ்சபூதத்திலிருந்து வந்த ஜீவராசிகள் அதே அண்ணடுக்கின் வேகத்திலே கட்டுப்பட்டதுதான், அதுக்கு உட்பட்டு தான் வளர முடியும். அதே போலதான் மனிதன் வரைக்கும் ஜீவராசிகள். சரி, இதன் முதல் படி அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன். 2 வகை. ஒன்று, பார்த்து நாமே ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய சுயபுத்தி. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்கின்ற சுயபுத்தி. இன்னொன்று, உணர்ந்தவர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற போது யார் எதை சொல்கிறார்கள், அவருடைய உட்பொருள் என்ன என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது சொல் புத்தி. இப்ப இந்த சொல் புத்தியிலே தான் நம்ம வணங்குகின்ற அத்தனை வழிபாட்டு முறைகளும் யார் கண்டுபிடிச்சாங்க? இவங்களா? இப்போதோ யாரோ ஞானிகள் கண்டுபிடித்த வழிபாட்டு முறைகள், அதுக்கு அர்த்தம் தெரியாத மூடத்தனங்கள். அதாவது இங்க தென்னிந்தியா, தென் தமிழகம், பிறகு கேரளா, திருப்பதி, இது போன்ற பல இடங்களிலே ஆலயங்களுக்கு போனா ஆண்களுக்கு மேலடை கூடாது அப்படிம்பாங்க. ஏன் ஏன் கீதை என்ன சொல்கிறது? யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்படி என்றால் இந்த சட்டையாக உள்ளடங்கியிருப்பது யார்? இறைவன் தானே. அப்புறம் எதுக்கு இறைவனை காட்டு சொல்ற? கேட்டா வெளியே போம்பான். ஏன்னா பதில் தெரியாது. இவர்களுடைய பிழைப்பை எப்படின்னு சொன்னா, யார் எதை செய்தாலும் தப்புன்னு சொல்லணும். எது சரி என்று கேட்டால் சொன்னவனுக்கு புரியாதுன்னு சொல்லணும். இப்படித்தான் காலங்காலமாக மக்களை ஏமாற்றி சமுதாயத்தை குழியில தள்ளி வைத்திருக்கிறார்களே தவிர இவர்களும் உருப்படவில்லை, மக்களையும் உருப்பட விடவில்லை. அதை பைபிள்ல அழகா சொல்வார் இயேசுபிரான். இந்த வேத பாராயரும் பரிசேயர்களும் சொல்லுகின்ற படிக்கு நீங்கள் தவறாத செய்கள், அவர்கள் செய்கிற படிக்கு செய்யாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் செய்வதில்லை. எல்லா தர்மமும் பேசுவாங்க, ஆனா பின்பற்ற மாட்டாங்க. So indisciplined people teaching us discipline. Indisciplined people teaching the word discipline. எப்படி இருக்கும்? அதனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவோடு சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த சடங்கை ஏற்படுத்தியது இவர்கள் அல்ல, அற்புதமான மகான் ஏற்படுத்தினார். என்ன கருத்து உள்ளே வைத்தார் என்றால், இந்த ஆத்மாவுக்கு மேலாடை என்பது என்ன? உடம்புக்கு ஆடை எல்லாருக்கும் தெரியும். ஆத்மாவுக்கு என்ன ஆடை? குணங்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது. கீதை சொல்லுகின்ற வார்த்தை, ஆத்மா குணங்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை நீக்க வேண்டும். அப்படி என்றால் அதில் நீக்க வேண்டிய ஆடைகள் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 ஆடைகளை நீக்க வேண்டும். அப்படி நீக்கிவிட்டு திறந்த மனதோடு வந்து ஆண்டவனை தரிசிக்கணும். இது ஞானமா, பக்தியா? பக்தியோடு சேர்ந்த ஞானம்.
பக்தியோடு சேர்ந்த ஞானம். அப்ப ஆணவம் கர்மம் என்ற ஆடைகளை கலைந்து விட்டு திறந்த மனதோடு வந்து ஆனவ தரிசனம் சொன்னா இந்த சனிய சட்டை கட்டு பனியன் கட்டுன்றான். நீங்க கழட்டிட்டீங்களா குருக்களே? ஓ, நான் இது இல்லப்பா, இந்த சடங்குக்கு மூலம் சொன்னாரே அதை நீங்க கழட்டிட்டீங்களா? இல்லையே. அப்புறம் நீங்களே கழட்டாம எங்களை கழட்ட சொன்ன எப்படி? விளக்கம் இல்லை, விடுதலையும் கிடையாது. இப்படி அறிவை அறிவால் ஆராய பழகுதல். ஒன்று சுய புத்தி, இன்னொன்று சொல் புத்தி. சுய புத்தி அனுபவங்கள். அந்த அனுபவத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் தான் தெளிவு கிடைக்கும். அனுபவம் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குல்ல. அப்ப அது எப்படி அடுத்தவனுக்கு வழிகாட்டக்கூடியதாக அமைகிறதா? பல குடும்பங்கள்ல பிரச்சனையே பெரியவங்களாலதான். இதை செய்ய அதை செய்யன்னு போட்டு வற்புறுத்தினா இன்றைய இளைஞருடைய அறிவு கூர்மைக்கு அது பொருந்தவில்லை என்றால் சிக்கல் வருது. நான் சொல்லி நீ கேட்கலையா அப்படின்ற சண்டை. எப்படி குடும்பத்தில் அமைதி இருக்கும்? அதனால் அந்தந்த காலத்துக்கு ஏற்ப உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எந்த காலத்தும் இறை தத்துவம் பொய்யாகாதுங்க. மாற்று கருத்தே கிடையாது. பக்தியில பல குழப்பங்கள் இருக்கும். ஆனா ஞானம்தான், அது முழுமைதான், அது ஒன்றேதான். அது எந்த காலத்திலும் முரண்பாடே கிடையாது. அதனால் அதை புரிந்து கொள்வதுதான் அனுபவம். அந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டு விட்டால் எதை எப்படி சொல்வது சொல்லக்கூடாது என்ற விளக்கம் எல்லாம் தெரியும். குடும்பத்தில் அமைதியை காத்துக்கொள்ளலாம், உறவை காத்துக்கொள்ளலாம். அதனால் அந்த அறிவை அனுபவத்தை பெற்றாலும் கூட அனுபவத்திலிருந்து பாடம் கற்பதுதான். நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. காலம் என்பது இறைநிலை. அப்ப இறைவனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியிலையும் அனுபவத்திலையும் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு கெட்டதை கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். இது போல் நாம் செய்யக்கூடாது என்பது பாடம். ஒரு நல்லதை பார்க்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். இது போல் நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிறைய செய்யணும்னு அர்த்தம். அது ஒரு பாடம். இப்படி ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் என்பதே இறைவன் தருகின்ற பாடம். இறைவனே அனுபவம் தான். கண்ணாசு ரொம்ப அழகா ஒரு கவியில சொல்வார், பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என்று இறைவன் பணித்தான். குழந்தை பருவம் என்பது யாதென கேட்டேன், இருந்து பார் என்று இறைவன் பணித்தான். இளமை என்பது யாதென கேட்டேன், இருந்து பார் என்று இறைவன் பணித்தான். மனையாள் சுகம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பார் என்று இறைவன் சொன்னான். பிள்ளை சுகம் என்பது யாதென கேட்டேன், பெற்றிருப்பார் என்று இறைவன் சொன்னான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் சொன்னான். மரணம் என்பது யாதென கேட்டேன், இறந்து பார் என்று இறைவன் சொன்னான். இறைவா, அத்தனையும் அனுபவத்தை தான் அறிவது என்றால் பிறகு நீ எதற்கு என்று கேட்டேன். இறைவன் சற்றே அருகே வந்து காதிலே சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. எனவே நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. அதை கற்றுக்கொள்கின்ற அறிவு இருந்தால் மேம்படலாம். கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இல்லை என்றால் அறியாமையே கடைசி வரைக்கும், தெளிவு இருக்காது. அதனால் அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். ஏனென்றால் புலன்களை பயன் கொள்ளவில்லை என்றால் சங்குதிருவாங்க. சாப்பிட்டு என்ன சுகத்தை கண்டேன் போ என்று உணவு கொள்வதை நிறுத்திவிட்டால் 30 நாள்ல சங்குதிருவாங்க. சுவாசித்து என்ன லாபம் போ என்று மூக்கை பிடித்து கொண்டால் 1 நிமிஷத்துக்குள்ள உயிர் போயிடும். அப்போ புலன்கள் இல்லை என்றால் உடல் இயக்கம் இல்லை, உயிர் வாழ்க்கை இல்லை. எனவே வாழ்கின்ற காலம் வரைக்கும் புலன்களை பயன் கொள்ள வேண்டும். அடிமையாவது வேறு, பயன் கொள்வது வேறு. அப்ப இயல்பு வாழ்க்கை என்பது அடிமைத்தனமான வாழ்க்கை. இயல்பு வாழ்க்கை என்பது புலன்களுக்கு அடிமையான வாழ்க்கை.
ஞானத்தில் பக்குவம் அடைகின்ற போது புலன்களை பயன் கொள்கின்ற சுதந்திர வாழ்க்கை. புலன்களுக்கு நாம் அடிமை அல்ல. எதை எப்படி எவ்வாறு எந்த அளவிலே எப்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை அப்போதைக்கு அந்த அளவிலே தூய்ப்பது என்று நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் புலன்களை வைத்துக் கொள்கின்ற அறிவு திறம், ஆளுமை திறம். அதனால் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அப்படி புலன்களின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை பெறுகின்ற போது அடுத்து என்ன பண்ணும்? நேரம் போகணுமே, சும்மா இருக்க முடியுமா? அப்ப எதையாவது தோண்டிக்கிட்டு இருக்கணும். அப்ப எதை தோண்டுவது? என்னை தோண்டி ஞானம் கண்டேன். அப்ப அதை தோண்டணும். அப்ப இதுவரைக்கும் புறவுலகிலே எத்தனை இன்பங்களை தேடிக்கொண்டிருந்தோம், தோண்டி கொண்டிருந்தோம். இப்போது என்னை நானே தோண்டுகின்றேன். அதிலே வருவதுதான் ஆத்மாவுடைய இன்ப ஊற்று, இறைவனை இன்ப ஊற்று. அப்படி அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற இந்த உலகம் என்ற பிரபஞ்சத்திலே நிலைத்து விடுகின்ற போது, விஸ்வரூப தரிசனமாக அறிவு நிலைப்படுகின்ற போது, அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழுப்பும் வழக்கமும் பெற்றது. அதிக விழிப்பு, அவேர்னஸ். விழிப்பு என்றால் விழித்திருன்னு சொல்றோம் இல்லையா? இது ஏகாதசிக்கு சிவன்ராத்திரிக்கு முழிச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. தூங்காம இருக்க சொல்லல. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பது ஆன்மீகத்தின் 3 சூட்சுமங்கள். பசித்திரு என்பது எப்போதும் ஒரு அறிவு பசியோடு இருக்கணும். அறிவை அறிவால் ஆராய பழகின்ற பழக்கம் பசித்திரு. தனித்திரு, உடலால் குடும்பம் சமுதாயம் தொடர்பு உண்டு. ஆனால் மனதளவிலே எதிலையும் நாட்டம் இல்லை. நோ எக்ஸைட்மெண்ட், நோ சேட்னஸ். இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அது தனித்திருத்தல். இந்த இரண்டுக்கும் அடிப்படை என்ன? விழித்திரு. என சற்றே அசந்தாலும் இந்த மனம் ஆணவமாகி தலையிலே அமர்ந்து தீய எண்ணங்களை உருவாக்கி பாவங்களை செய்ய வைத்துவிடும். அதனால் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், எப்போதும் அயரா விழிப்பிலே இருந்து வாழ்க்கை நடத்துவது. எனவே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. அது போல அறிவின் விழிப்பு நிலை, அவேர்னஸ். அந்த அதிக விழிப்பும் அந்த விழிப்போடுவே வாழக்கூடிய வழக்கம். ஆரம்பத்துல வழக்கம் இருக்காதுங்க, அதை பழக்கணும். பழக்கம் வழக்கமாகணும். அது தொடர் முயற்சி, வழங்கி வருவது. ஏன் வழக்கம் சொன்னாங்க? பழக்கம் என்பது நாம் பழகுவது, வழக்கம் என்பது வழங்கி வருவது தலைமுறைகளாக. அந்த தலைமுறை வழக்கத்திலே பதிவுகளிலே இந்த ஆன்மீக நாட்டமும் இருக்கணும். இல்லைன்னா இங்க விழிப்பு வராது. அதனால் அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. இதுவரைக்கும் மனம் புலன்களை அறிந்தது தோற்றது. மனம் இதுவரைக்கும் புலன்களை அறிந்தது தோற்றது. ஆனால் மனதுக்கு உட்பொருளாகிய இறைநிலை அறிவு இருக்கிறதே, அந்த அறிவுதான் அரக்கத்தனத்தை வெல்லும் திறம் வாய்ந்தது என்பதனால்தான் எல்லா புராண கதைகளிலும் தெய்வமே அரக்கனை வதம் செய்ததாகத்தான் உண்டே தவிர எந்த மனிதனும் அரக்கனை வதம் செய்ததாக வரலாறே கிடையாது, சரித்திரம் கிடையாது, இதிகாசமும் கிடையாது. அதனால் அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள்,
அமைதி விரும்புவோர். அப்ப புலன்வழி வாழ்க்கையில இருக்கின்ற வரைக்கும் இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வருவது மட்டும் அல்ல. இன்பம் கனவில், துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி? தோழிக்கு என்ன தெரியும்? ஏன் பொழப்பும் அப்படித்தான் சொல்லுவா. அதனால இன்பம் கனவில் துன்பம் எதிரில் அல்ல. கனவிலும் நனவிலும் இன்பமே வாழ்க்கை. எப்ப கிடைக்கும்? அறிவை சார்ந்து விட்டால், மனதை வென்று விட்டால், புலன்களை வென்று விட்டால், அறிவு சார்ந்த வாழ்க்கையே கர்மயோகம். கர்மயோகத்திலே தோல்விகளே கிடையாது, துன்பங்களே கிடையாது. அதனால் எப்போதும் இன்ப ஊற்று வற்றா ஊற்றாக பெருகியிருக்கும். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இயற்கையின் வளமே இன்பத்தை அருள்வதுதான், துன்பத்தை அல்ல. அப்படி அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். இந்த இன்பம் துன்பம் என்ற புலன் வழி வாழ்க்கையை தவிர்த்து தனித்த நிலையிலே ஆத்ம நிலையிலே அமைதி பேரின்பம் என்ற மறுபக்கத்தை சந்திப்பதற்காக அமைதியிலே அறிமுகமாகி பேரின்பத்திலே சமாதியிலே நிலைப்பது வாழ்க்கையின் வெற்றி. அந்த வெற்றி அடைவதற்கான ஒற்றை வரி ஞானம் என்ன என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிகவும் சிறப்பான சிந்தனை ஐயா. சிறப்பு, அற்புதம். இந்த சிறப்பு அற்புதம் எப்படி என்று கேட்டால் அது ஐயா எனக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. காரணம் என்றால் ஐயா என்ற ஆரம்பத்திலிருந்து அவதானித்து கொண்டது என்று சொன்னால் பல விடயங்கள். அதாவது ஐயா ஒரே நேரத்தில் எத்தனை இடத்த போய் வருவார். அதுதான் ஐயாவுடைய அனுபவம். அதாவது கவிஞர் கண்ணதாசனின் பாடலுக்கு போவார் இருந்தால் போல, இந்த டக்குண்டு அருணகிரிநாதன்கிட்ட திருப்புகழுக்கு போவார், இது திருவள்ளுவர்கிட்ட திருக்குறளுக்கு போவார், பைபிளை பேட்டி சொல்லுவார், சைவ சித்தாந்தம், இப்படி அவர் ஒவ்வொரு உதாரணத்துக்கும் ஒவ்வொரு ஒன்று முழங்கப்படுத்த டக் டக் டக்குன்னு அது எல்லாம் பார்க்கும்போது ஐயா மிகவும் அற்புதமாக இருக்குது. அது நாங்கள் பெரிய பாக்கியசாலி ஐயாவின் சின்ன உரையை கேட்பதற்கு. அதை நாங்கள் ஒருவரும் கவனம் எடுத்து ஐயாவின் விளக்கங்களை திருப்பி திருப்பி கேட்டு அதை நமதாக்கி கொண்டால்தான் அதில் உள்ள பலன் என்று என்னுடைய கருத்து. இப்பொழுது அன்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர விரும்பினால் அல்லது கேள்வி ஏதாவது கேட்க விரும்பினால் கைகளை உயர்த்தி ஐயாவிடம் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம். ஐயா, நான் ஒரு கேள்வியை ஆரம்பித்து வைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. இந்த இன்றைக்கு பார்த்த முதல் கவிதையில நீங்கள் இந்த அறிவின் எழுச்சி நிலைகளை பற்றி குறிப்பிட்டீர்கள். அதோடு சொன்னீங்க அறிவின் எழுச்சி தான் ஆற்றலும் என்று. அதில் ஒன்று அதை நான் பார்க்கறதுக்காக புத்தகங்களில் பார்ப்பதற்காக ஒரு கேள்வி. அது இந்த எழுச்சி நிலை, அதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவது ஐயா? கினமேட்டிக், தஞ்செழுச்சி. கினமேட்டிக் ஐயா, தஞ்செழுச்சின்னு சொல்றோம் இல்லையா? ஆமாம், கினமேட்டிக் அதுதான் அறிவின் எழுச்சி நிலை. அறிவு எழுச்சி பெற்ற கினமேட்டிக். மற்றது அந்த அது ஏன் எழுச்சி பெறுகிறது அல்லது எவ்வாறு எழுச்சி பெறுகிறது? எவ்வாறுன்றதுக்கு விடை இருக்கு, ஏன் என்பதுக்கு விடை கிடையாது. ஏன்னா சுத்தவெளி அவருடைய உள்ளார்ந்த இயல்புகள் 6. அது சைவ சித்தாந்தம் சொன்னது அகோரம், தத்புருஷம், ஈசானம், சத்யோஜாத்தம், வாமதேவம், அதோமுகம் அல்லது திருவதனம். இதே 6 பண்புகளை மகர்ஷி அவர்கள் கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர்
என்று 6 பண்புகளை சுத்தவெளிக்கை சொல்வார்கள். இந்த 6ம் இருந்ததனால அழுத்தத்தின் முதல் கூறு அழுத்தம் அதனுடைய ஒரு திணிவிலே ஏற்படக்கூடிய ஒரு தன் எழுச்சி கினமேட்டிக். அப்படி எழுச்சி பெற்ற போது அடுத்தவருடைய விளைவு நுண்ணிய அதிர்வுகள் கிவரிங். இந்த எழுச்சியும் அதிர்வும் இணைகின்ற போது அது இயக்கத்திற்கு இறைத்துகளாக பின்னப்பட்டு இருப்பு இயக்கம் காந்தமாக இயங்கும். பிறகு அதே சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக இறைத்துகள் இணைந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி பிறகு அதிலே சில மாற்றங்கள் நிகழ்ந்து ஜீவனாக வந்து வரும். அதனால உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். எதுவுமே திட்டமிட்டு செய்யப்படலை. இறைவன் ஒன்றும் திட்டம் போடுறதுக்கு அவருக்கு மூளையும் கிடையாது, மனித வடிவமும் கிடையாது. மூளை இல்லாமல் திட்டம் போட முடியாது. அப்போ ப்ராஜெக்ட் என்பதே சமுதாய வழக்கிலே அறிவியல் வழக்கிலே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், ப்ரெசன்ட் சிச்சுவேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன், இந்த 3ம் சேர்ந்தது தான் ப்ரொஜெக்ஷன், திட்டமிடுதல். அப்போ கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால எதிர்பார்ப்புகள், நன்மைகள், இந்த 3ம் சேர்ந்தா தான் ப்ரொஜெக்ஷன், பிளானிங் எல்லாமே. ஸோ இறைவனுக்கு எந்த பிளானிங் தேவையில்லை, எந்த ப்ரொஜெக்ஷன் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, ஆசையும் கிடையாது. அதனால் அது உள்ளது மலர்ந்தது, ததும்புச்சு எழுச்சி வந்தது, எழுச்சி பெற்றது இயக்கம் வந்தது, இயக்கம் வந்தது இறைத்துகள் வந்தது, இறைத்துகள் சேர்ந்தது விண் பிறந்தது. இப்படித்தான் எல்லாமே. இல்லையா? நன்றி ஐயா. அப்ப அந்த எழுச்சி பெறைக்குள்ளேயே என்ன டைனமிக் மிஷன் பிறந்து விட்டது. ஆமா, ம். அது தன் இறுக்கமே தன் எழுச்சியாக வருவதனால்தான் தன் இறுக்கம் பிளஸ் எழுச்சி, தன் எழுச்சி கினமேட்டிக். ம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க்கை. ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்வி. சொல்லுங்க ஐயா. ஐயா இந்த சுய புத்தி சொல் புத்தி ரெண்டு சொன்னீங்க. ம் அந்த சுய புத்தி என்னும் பொழுது அது இயற்கையாக அவர்களுக்கு வர்ற ஒன்று சொல் புத்தின்றது வந்து யாராவது சொல்றதை கேட்டு இல்லாட்டி அப்படி வெளியே இருந்து வர்றது. ம் சுய புத்தி என்பது வந்து அவருக்கு இயற்கையா அப்படி எடுத்துக்கொள்ளாமா? இயற்கையில இருக்கு, அதை பயன் கொள்ளணும். இப்போ இப்போ சிந்திக்கின்ற அறிவு என்பது இயற்கை தானே. இப்போ ஞானி அவர்கள் எல்லாரும் இப்போ திருவள்ளுவர் ஆமா. அப்படிலாம் பார்க்கும் பொழுது ஆ. அவர்கள் வந்து இந்த சுய புத்தியை கொண்டுதான் அந்த திருக்குறள் எல்லாம் இல்ல செய்தார்கள். இல்ல, அது வந்து அறிவு நிலையில இருந்து எழுதப்படுவது. ஏன்னா சுய புத்தி என்பது அனுபவங்கள் தானே. அந்த Right. அனுபவத்திலிருந்து ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம், சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்து பக்குவமாக்கலாம். ஆனா தத்துவங்கள் வெளிப்படுவதற்கு இறை உணர்வு வேணும். Right. ஏற்றுநிலை கை எண்ணம் அகண்டாகாரம் இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும். அப்படி எழுதுவதுதான் இதிகாசங்கள். ஐயா ஓகே, நான் விளங்குது ஐயா. எனக்கு இதை சிந்திக்கும் பொழுது மைண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அங்கால போகுது. என்னன்னு சொன்னால், ம் இப்போ திருவள்ளுவர் ஞானிகள், உதாரணமாக திருவள்ளுவர் எடுப்போம். திருவள்ளுவர் ம் எடுத்தால் ம் அவர் ஒரு தாய் தகப்பன், அவருக்கு ஒரு வாக்கில் தான் பிறந்தவர் என்னும் பொழுது அந்த கருமைய பதிவுகள், இப்போ அதாவது வந்து கருவமைப்பு அப்படின்னாக்க அவர்கிட்ட கருவமைப்பில் வந்து அந்த தாய் தந்தையர்கிட்ட வந்து தான் அவருக்கு வந்திருக்கும். அப்படியா ஐயா? ஆமா, எல்லாருக்கும் அப்படியே தான் வரும். ரைட். இது ஒரு விதண்டாவாதமாக இருக்கலாம். அந்த அப்படி கருவிலே திருவுடைய நிலையிலே வரத்தான், அதுக்குத்தான் ஒவ்வொரு தலைமுறையிலேயும் ஆன்மீக நாட்டத்திலே தேர்ச்சி பெறுகின்ற போது ஒரு பிறவியிலே ஒரு ஞானியாக மாறுகிறார். ரைட், சரி, ரைட், ஓகே. அந்த நாட்டமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க, ரைட். எத்தனை பிறவிகளை கடந்தாலும் அது ஞானத்தை தொடாது.
அதுக்கான சிந்தனைக்கே வராது. புரிஞ்சுது ஐயா. ஐயா என்ன ஒரு கேள்வின்னு சொன்னால், அந்த நீங்கள் சிலது சொல்லிக்குள்ள இந்த சில விஷயங்கள் சொல்லுவீங்க. இந்த பைபிளில் சொல்லப்பட்டது இது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்குன்ற அப்படின்னு சொல்லுவீங்க சில இடங்களில் வரைக்கும். அப்போ இந்த ஆரம்பம் வந்து எனக்கு பார்க்கும்போது பைபிள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு. 2000 வருஷமா இது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. சைவ சித்தாந்தம் அதுக்கு முற்பட்டது பார்க்கும்போது. அப்ப இந்த பைபிள்ல வந்தது வந்து அந்த அதுக்கும் பைபிள் வர முன்னா, இயேசு கிறிஸ்து வர முன்னம் இந்த சைவ சித்தாந்தம் இருந்திருக்கும். அப்படி இருக்க இந்த பைபிள் எழுதப்பட்டது வந்து அந்த சைவ சித்தாந்தத்தை நாம் படிச்சு அந்த அறைய வச்சுக்கொண்டு வரணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு மகானின் கருத்துக்கள் இன்னொரு மகானுடைய கருத்துக்களோடு இணையும். சரியா, ரைட், புரிஞ்சுதையா. ஒண்ணு இல்ல, இங்க கிறிஸ்து எங்க பிறந்தாரு? ஒரு ஆடு மேய்க்கின்ற இடையனாக பிறக்கிறாரு. எப்படி பிறந்தாரு? மேரிக்கு கணவன் இல்லை, கணவன் இல்லாமலேயே குழந்தை பிறந்தது இயேசு. இப்போ மகாபாரதத்துல கர்ணன் எப்படி பிறந்தான்? தந்தை இல்லை. பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க? தந்தை இல்லை. அப்ப இதே கருத்து அங்க வந்திருக்குல்ல. அது மட்டும் இல்ல, கிருஷ்ண பரமாத்மா ஜெயில பிறக்கிற போது கம்சன் கொண்டுருவான்னு சொல்லி இரவோடு இரவாக ஊர் கடந்து போயிடுறாங்க. அதே போல இயேசு பிரான் பிறந்த உடனேயே எகிப்து மன்னன் கொண்டுடுவான்னு சொல்லி இரவோடு இரவாக அங்க இருந்து கடத்தி வேற இடத்துக்கு போயிடுறாங்க இல்லையா? அப்போ கிறிஸ்துவும் கிருஷ்ணனும் ஒரே மாதிரியான படைப்புகள். என்ன சொன்னாயா, இந்த மகரிஷியின் கருத்துக்களை சில சமயங்களில் நம்ம வேறு எங்கேயாவது புக்கில், இப்போ உதாரணமாக போதி தர்மர் அவற்றையெல்லாம் பார்க்க அவர் சொன்ன கருத்துக்கள் சில இடங்களில் அது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஞானிமார் அப்படின்னாக்கா ஞானிமார் அவையெல்லாம் அவர் தனித்தனி, அவர் இண்டிபெண்டா செய்யறார், இவர் இண்டிபெண்டா செய்யறார். பட் உண்மை உண்டு தானே ஐயா? ஆமா ஆமா, ஞானிகளுக்கு எல்லாம் வந்து காலம் என்ற எல்லை கோடு கிடையாதுங்க. உண்மையா? அதான் நல்லவர்களுக்கு காலம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாய்யா. அப்படின்னு நல்லவங்க யாரு? ஞானிகள் தான். உண்மையா, உண்மை உண்மை. நன்றிகள் ஐயா. வேறு யாராவது ஐயாவிடம் கேள்விகள் இல்லாட்டி கருத்து பாரு என்றால் கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி நாங்கள் ஐயாவுக்கு வாழ்த்து கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்றைய கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. தருவாம்மா. ரொம்ப அருமையா எல்லா விஷயத்தையும் இவ்வளோ ஆழமா சொல்லிட்டே போறீங்களே ஐயா. ஒரு மனிதன் இவ்வளவு கேவலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், எங்களையும் சேர்த்துதான். சாதாரணமா இந்த கோயில் வழிபாடு சடங்குகள் அது ஒழுங்கான விளக்கம் இல்லாம அதை கடைபிடிச்சு நாங்க வாழ்றோம். உங்க வாயால அதை பத்தி சொல்லும் போது ரொம்ப கூணி குறுகி போயிடுறோம் ஐயா. இந்த சட்டை கால சரி, நீங்க பிறந்த காலம், அன்றைக்கு இருந்த முறைகள், மகிழ்ச்சி வந்த பிறகுதானே இந்த ஞானமே நமக்கு அறிமுகமாகுது. இப்போதைக்கு நாம் பாக்கியவான்கள் தானம்மா. நீங்க அதை எடுத்து சொல்றதுனால அதை புரிஞ்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ள சிரிச்சு இது என்னடா வாழ்க்கை நாங்க வாழ்ந்திருக்கோன்னு. அது மட்டுமா ஐயா, ஆன்மா எங்க 5 புலன்களுக்கும் எவ்வளவோ செய்யறோம், அதை மூலமா என்னென்னத்தையோ அனுபவிக்கிறோம். ஆனால் புலம்புறோம். அந்த புலம்பலுக்கு காரணம் இன்னைக்குதான் ஐயா தெரியுது, எங்க ஆன்மா தான் புலம்புது. ஆன்மாவுக்கு என்னத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஆன்மாவுக்கு என்ன முன்னேற்றத்தை கொடுத்தீர்கள்? ஆன்மா தான் புலம்புது. என்ன வாழ்ந்து என்ன செய்து என்னத்தை கண்டேன்னு நாங்க புலம்பும் போது எங்க ஆன்மா தான் புலம்புதுன்னு சொன்னீங்க ஐயா. அது எவ்வளவு உண்மையான கருத்து, ரொம்ப அருமையா இருந்துச்சு.
ஐயா, இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ம். உலகையே திடீர்னு ஆக்கிரமிச்சு ஆமா. எல்லாரும் அப்படியே அள்ளி எடுத்து அதுல இருந்த மனுஷர்கள் எல்லாம் தள்ளிட்டு, படிச்ச அத்தனை பிள்ளைகளையும் தள்ளிட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு ம். மேல இருக்கு. அதற்கும் இந்த ஆன்மீகத்திலேயும் அது வந்துருமா ஐயா? வர வந்துருமா? முடியுமா? வந்துரும். ஏன்னா ஐயையோ. இது எல்லாமே அந்த வளர்ச்சியை நோக்கி தான் போகுது. ஆஹா. விஞ்ஞானம் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இப்போ அது என்ன சொல்லுது, நுண்ணறிவு, அதை கண்டுபிடிச்சது மனித மூளை தானே. அது ஓஹோ. ஏதாவது குளறுபடி ஆச்சுன்னா அந்த கோளாறை நிறைவு சீர்படுத்துவதும் மனித மூளை தானே. மனித அப்ப மூளை. மனித மூளையுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதையெல்லாம் உணர்கின்ற போது அந்த மூளை செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள், அதனுடைய ஆற்றல், இதெல்லாம் புரிகிற போது அறிவின் ஆற்றல் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அறிவை தேடுகின்ற போது இறையுணர்வு வந்துவிடும். ஸோ இது ஒரு காலகட்டம் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியில தான் போய்கிட்டு இருக்கு. இது நிறைய விளைவு என்னன்னா, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் வருது. ஸோ ஆமா. அடுத்து இது எப்படி கடந்து போக போறோம்? கம்ப்யூட்டர் வந்த போது இதே பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்க. கடந்து வந்துட்டோம். அதே போல இதுக்கும் ஒரு தீர்வு இருக்கும். கடந்து போயிடுவோம். இடைப்பட்ட ஒரு ப்ராசஸிங் டைம்ல வேலைவாய்ப்பு குறையிறது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருக்கும். ஆனாலும் ஐயா, இந்த ம். ஆர்டிபிஷியல், இந்த செயற்கை ம். அறிவு ம். உங்களுக்கு போன்ற அப்சல்யூட் நாலேஜ் கொண்டவங்களோட போட்டி போட முடியுமா ஐயா? உங்க அறிவோட அதாவது குவாண்டம் முடியாது. வைஸ் போடும். குவாலிட்டி வைஸ் போட முடியாது. அப்படிதான். ஆமா. ஏன்னா இப்போ மகர்ஷியுடைய கவிகளை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் ஆங்கிலத்துக்கு. அப்படி பண்ணும்போது பல வார்த்தைகளுக்கு ஏஐ திணறுது. சரியா அதுக்கு சொன்னீங்க. நான் இந்த அர்த்தம் கிடையாது, இதுக்கு வேறு வேறு அர்த்தங்கள், இது இதனால தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பிறகு அது சரியான வார்த்தையா அங்கிருந்து வாங்கணும். ஓ. அப்போ இந்த நீங்க இடத்துல இந்த சொல் தான், இந்த கருத்து தான் சரி என்பதை நம்முடைய மூளை தான் முடிவு பண்ணுது. அதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு கேட்டு நமக்கு அது நம்முடைய அறிவுக்கு ஏற்புடைய வரைக்கும் அதை தொடர்ந்து அதுக்கு விளக்கம் சொல்லி கேட்டு வாங்கி அந்த கருத்தை நம்ம வார்த்தையை அங்க பயன்படுத்தணும். கண்டிப்பா ஐயா. அது இவ்வளவு அற்புதம். நீங்க செய்யற ஏஐ எவ்வளவோ ஒரு நல்லதை செய்யும், முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லையா ஐயா? ஆமாம்மா. கண்டிப்பா. ஏதோ வருங்கால பயனாகட்டுமேன்னு சொல்லி சாமியுடைய கவிகளை எல்லாம் ஞான களஞ்சியத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் இருக்கு, முடிச்சிடும். இந்த ஒரு 2 monthsல முடிஞ்சிடும். அருமை ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லி நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். அனைவருமாக சேர்ந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். இன்றைய சிந்தனையை மிகவும் சிறப்பாக நடைப்படுத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு வளமுடன்.